உரம் போட்டு பாருங்கள். பன்னீர் ரோஸ் எப்படி பிச்சு கட்டிட்டு வர ஆரம்பிச்சிடுது. நல்லா கொத்த கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். வெயிலில் அவ்வளோ மொட்டே வரல, ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருந்தது. நம்ம கொஞ்சம் நல்லா உரம் போட்ட பிறகு பாருங்கள், ரோஸ் மிக்சரு, வேப்பம் புண்ணாக்கெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, செம்மண்லாம் போட்டு பாருங்கள் நல்லா இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. துளிர்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிடுது. ஒயிட் பட்டன் ரோஸ் பாருங்கள், நல்லா கொத்த கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா காஞ்சி போயிடுச்சு. அவ்வளோதான், செடி எடுத்து போட வேண்டியது தான் நினச்சேன். பார்த்துங்க, உரம் போட்ட உடனே கொஞ்சம் 2 நாள் மழை நல்லா வந்ததுங்க. அவ்வளோதான், நல்லா பிச்சு கட்டிட்டு வர ஆரம்பிச்சிடுது. செம்பருத்தியும் நல்லா துளிர் பாருங்கள், எப்படி நல்லா தளிர் வர ஆரம்பிச்சிடுது ஃபுல்லாக. வயலட் ரோஸ் பாருங்கள், எவ்வளோ தடியாக வருதுக்கு இலையெல்லாம் நல்லா கொத்த கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிடுது. பாரிஜாதம் காஞ்சி காஞ்சி கொட்டிகிட்டு இருந்தது. இப்போ நல்லா மொட்டு பாருங்கள், எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இது பூக்கிறச்சா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். எக்கச்சக்கமான மொட்டு வர ஆரம்பிச்சிடுது. நம்ம பதியம் செடி பார்த்திங்களா போட்டிருக்கோம்ல, எப்படி களை வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய பூ வந்த உடனே இன்னொரு வீடியோ போடுறேன். நிறைய களை பாருங்கள் சுற்றி. ஜாதி மல்லி பாருங்கள், கொடி மாதிரி வர ஆரம்பிச்சிடுது. இது செடி தாங்க, செடி ஜாதி மல்லி, கொடி ஏறுறதில்ல. இப்போ பாருங்கள், இது நல்லா வளர்ந்து ஒரு பெரிய சைஸில் பூ வர ஆரம்பிச்சிடுது. நல்லா கொடை மாதிரி வளருது பாருங்கள், வளைஞ்சி நல்ல ரொம்ப கொடை மாதிரி. நல்லா ஸ்டெம்பு தடியாக இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுட்டோன்னா நல்லா கொடை மாதிரி வளருதுங்க. பூ பாருங்கள், நல்லா கொத்த கொத்த பூக்க ஆரம்பிச்சிடுது. சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன். அப்படி நல்லா ஒரே கலையில் நிறைய பூ. நிறைய வர ஆரம்பிச்சிடுது மொட்டு, எக்கச்சக்கமாக மொட்டு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப இதுவும் இல்லை, கொஞ்சம் சிம்பிளான உரம் தான், க்ளீனாக நல்லா வளர்ந்துடுது பாருங்கள்.